டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வட்ட வட்ட பாறையிலே ஆமக்கறி திங்கையிலே. சேட்டா என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, நம்மளுக்கு இன்னைக்கு ஃபண்டு எவ்வளோ வந்திருக்குன்னு நல்லா செக் பண்ணு. ஒரு 4 நாளாக ஃபண்டு வரலண்ணா. 4 நாளாக ஃபண்டு வரலையா? ஆமாம், ஏன் மூஞ்சி அப்படி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க? ஒரே நிமிஷம் வரேன். பண்ணுறது சரியில்லையே. என்ன என்ன இரு, மூஞ்சிக்கு நேரம் ஏன் காட்டுற? சார் முக்தா சொல்லுங்க சார். எஸ் சொல்லுங்க. ஆமாம் சார், பேட்டிலாம் பார்த்து சார் ரொம்ப அருமையாக இருக்குது சார். நல்லா. ஆமாம் சார். நீங்கள் என் பேர் ஐயனார் சார். எந்த ஊர்? சென்னை தான் சார். சென்னை தான் சார். சொல்லுங்க சார். ஆமாம், நல்லா இருக்கு சார். சரி சார். இரு அந்த ஆடியோ நம்ம பையன் தானா? கூப்பிட்டா அவனை? இதை ஏன்டா அவன் ட்விட்டரில் போட்டான்? அதான் தெரியல. அவனை கூப்பிட்டு நிற்க வைக்கிறேன், அவனை நீயே விசாரிச்சிரு. இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க கட்சியில். இவன் மட்டும் அவன் ஒன்றும் இல்லை சேட்டா. இது இங்கே பாரு, நீ தானே யூடியூப் சேனல் வச்சுருக்க. இந்த ஆள் அவன் யூடியூப் சேனல் எப்படி கிளிக்கிறான், நீயும் இவனை வச்சு கிளிடா. அந்த ஆள் உண்மையை பேசுகிறான், கிளிக்கிறான். பெரியார் யாரு, எவ்வளவு பேர் ஆளுமை, இந்துத்துவவாதிகள் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, ஒன்னும் கிழிக்க முடியல. உன்னோட வண்டவாளெலாம் எடுத்தா. இப்போ நான் ஒரு விஷயம் பேசுனா அவன் 4 விஷயம் எவிடன்ஸ் வச்சுருக்கேன். அப்படி தான் மாட்டினான் அந்த நாதாரி நாயம். சேட்டா, எனக்கு ஏதாவது பண்ணி அவனை எப்படியாவது இது பண்ணு சேட்டா. ஒரே நிமிஷம் அண்ணே, என்னாலாம் முடியலண்ணே. அவனை கூட்டின்னு வந்து நிற்க வைக்கிறேண்ணே, நீயே பேசிக்கினே அவனை. சரி, நீ அவனை கூட்டு வா, நான் விசாரிக்கிறேன். நான் விசாரிக்கல இன்னைக்கு வெண்டு கழிக்கிறேன் பாரு. உன் மேலே சந்தேகமாக இருக்குது. போ, விசாரணை நீ தான் வரணும். சரி கோச்சிக்காத, போ, கூட்டு வந்த பயலை. என்னம்மா பண்ணுறானுங்க? வரட்டும். டேய் வாங்க. பாடியம்மா ஜக்கம்மானை. நீ தானே அது? நான் தானே. போன தடவையே ரத்த கொதிப்பு பாட்டு போட்டு ஏன் ரத்த கொதிப்புலாம் ஏற்றி விட்டேன்னு நான் சொன்னதை செஞ்சியா கரெக்டா? சூப்பராக செஞ்சேண்ணா, அழகாக செஞ்சேண்ணா. என்ன செஞ்ச சொல்லு. நான் ஃபோன் பண்ணேன் அந்த ஆளுக்கு. ஃபோன் பண்ணி முத்தாரான்னு கேட்குறேன். குரல் முதல்ல அவர் தான் பேசுறாரு. அப்புறம் பார்த்தா வேற யாராவது பேசுகிறாங்க. ஆமாம், பேசுறது அது வேற ஒரு குரல். அவங்க வந்து அவர் இல்லை அப்படின்ட்டாருண்ணா. அந்த மாதிரி பேரே கிடையாது. யார் ஃபோன் பண்ணி கேட்டார். வேற என்ன சொன்னார்? வேற என்ன சொன்னார்? அவர் என்ன பண்ணார், நீ யார், நீ எப்படி எங்கள் அண்ணன் பற்றி பேச நான் கேட்டேண்ணே. அப்புறம் அவன் பதில் சரியாக சொல்ல. அதான் என்ன, அவர் தான் முத்தாரே இல்லையே, வேற ஆள் தானே பேசுறது. ஆமாம், புத்திசாலினி. ஆமாம். அப்புறம் அவர் நீ யார், எங்கன்னா ஹோட்டல் கடை வச்சுருக்காங்கண்ணா. ஹோட்டலு? என்ன ஹோட்டலு? அண்ணா அந்த வேலூர் பஸ் பார்த்தா ராஜ்பவனா. ஓஹோ, ராஜ்பவன். ராஜ்பவன் வச்சுக்கிறான்னு சொல்கிறான். ராஜ்பவன் என்னன்னு தெரியுமா? ஹோட்டல் சொன்னானே, சின்ன பக்கம் கடை வச்சுருவோம் உங்களுக்குண்ணா. ராஜ்பவன் ஹோட்டலு? ஆமாண்ணா. வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு. ஆமாம். தற்கொலை பயல. ராஜ்பவன் ஆளுநர் மாளிகைடா. வாய போல நல்லா. அப்போ பேசுறது. சரி, வேற என்ன கேட்டான் தாள சொல்லு. உன் இன்சியல் தானு கேட்டாண்ணா. இன்சியல் கேட்டானா? சொன்ன நீனே சொன்னண்ணா 6ன்னு. 6? ஆமாண்ணா. 6 ஆங்கிலத்தில் சொன்னீர்கள். ஏடா பைத்தியக்கார பயல, நான் எத்தனை வீடியோ பேசியிருக்கேன், அதெல்லாம் பார்க்கவே மாட்டியா? அந்த ஆள் ஆதாரம் வச்சிருக்காயா? பைத்தியக்கார பயலா இருக்கு. வேற என்ன கேட்டு தொலைஞ்சான்? 6 ஃபாரின் கேட்டால் நான் ராமலிங்கம் சொன்னேன். அப்படியே கிழிக்கும். அப்பா பேர் அப்படியே இன்சியலோட சொல்லிட்டேன். டேய் பைத்தியக்கார பயல, ஒரு மேடையில் ஆங்கிலத்தில் இன்சியல் வச்சவனா ஒரு ஆத்தாளுக்கு பிறக்கலை அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருப்பேன். அதான் நீ பார்க்கவே இல்லையா? தொண்டன் தானடா. ஸ்கிப் பண்ணேண்ணா. ஆமாம், பெரிய புடுங்கி ஸ்கிப் பண்ணிட்டார். அந்த வீடியோலாம் பாருங்கடா, பார்த்து அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் அந்த ஆளுக்கு கால் பண்ணி நொட்டுங்க, புரியுதா? எங்கண்ணா உன் வீடியோ பார்க்குறது? நீ 3 வீடியோ டெய்லியும் போடுற, ஆனால் உங்களை ட்ரோல் பண்ணி 3000 வீடியோ வருது. நான் எந்த வீடியோன்னு பார்க்குறது? நெட்டு ஜிபியோ வர மாட்டுது, பத்த மாட்டுது எனக்கு. உங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க. நீ இந்த விஷயத்துக்கு தேர மாட்டேன், புரியுதா? இனிமேல் ஒரு புடுங்கவும் வேணாம், எவனுக்கும் கால் பண்ண வேணாம், எதையும் பண்ண வேணாம், அமைதியாக அந்தாலே போதும். போ அண்ணே. அப்போலாம் சொல்லாதீங்கண்ணே. நான் பண்ண தப்பை நானே சரி கட்டுறேன். மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். அந்த முக்தாரை ஃபோன் பண்ணி அவன் எடுத்தா வச்சிங்களேன், முக்தார்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி திட்டுறேண்ணே. கேட்குறேண்ணே, பேசி அவனை அதால் விட மாட்டேன். அப்போ வந்து நேற்று அவன் பண்ணது மெமிட்டின்னு தெரில.
இல்லைண்ணா. சரி இரு. ஹலோ வணக்கம், இது யார் வாய்ஸ்? எங்கள் அண்ணன் வாய்ஸ்ண்ணா. ஹலோ வணக்கம், இது யார் வாய்ஸ்? அண்ணா உனக்கு வந்து யாரோ பேசுகிறாங்கண்ணா. அண்ணா இதே மாதிரி தானே வந்துச்சு. அண்ணா போ, இங்க இருக்கு, நிக்காத போ. எவனும் ஃபோன் பண்ணாதீங்க சொல்லிவிட்டேன். ஒரு ஆணியும் பிடுங்காதீங்கண்ணா நீங்க. என்ன நிம்மதியா விடுங்கடா. அந்த ஆள்கிட்ட ஆல்ரெடி 1000 ஆதாரம் இருக்கு. அதை வச்சே அவன் 1000 கண்டுட்டு போடுவான். அண்ணே 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 எனக்கு ஒரு டவுட்டு தெரிஞ்சே ஆகணும். ஆமா, நீ எப்படி வந்தீங்க? ஃபோன் பண்ணிட்டு தானே வருவேன். எனக்கு டென்ஷனாக எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இது ஏன்டா, என்ன அப்படி என்ன உனக்கு? நீ யாருக்கு பிறந்த? டேய், என்னடா அப்படி தானே கேட்டுக்கிறாங்க. நீ அந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலையா நீ? உங்கள் அப்பா பேர் என்ன? என்னடா உனக்கு தெரியாதா? செந்தமிழன். அப்போ உன்னோட பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்குது? டேய், இது எப்படி அங்கே போச்சு? செபாஸ்டியன். அதுதான் தெரியல. அப்போ செந்தமிழன் யாரு, செபாஸ்டியன் யாரு, யாருக்கு பிறந்த சொன்ன? ஆனா உனா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அப்படி இப்படின்னு பேசுறல. எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ வந்து எல்லா மடியிலும் 2 வாட்டி சொல்ற தானே அது. ஒரு அப்பனுக்கு பிறந்தேன், ஒரு அப்பனுக்கு பிறந்தேன்னு 2 பேர் தானா? ஏய் சாட்டா, சொன்னேன். எனக்கு தெரிஞ்சவனே அதை வச்சு ஒரு வீடியோ போட்டுறேன் நான். அவ்வளோதான், நான் ட்ரெண்ட் ஆகும். யூடியூப் கண்டென்ட்டுக்கு நானா இப்போ வந்தேன். நீ தானே இப்போ எல்லாரும் கண்டென்ட் இருக்கும் உன் கூட இருக்கணும். A few hours later. கம்நாட்டி பயல நான் விசாரிச்சு அமிச்சிட்டேன். என்ன இது? ஒரு அறிவு இல்லை. ஏன்னா அவன் தான் கலாய்க்கிறான்னு தெரியுது. அப்பயும் வந்து குரல் மாற்றி பேசுறான்னு தெரியுது. அப்பயும் அந்த நாதாரி பயலுக்கு நம்ம எங்கே தான் போச்சு அவங்களுக்குலாம் புத்தி? தலைவன் சரியா இல்லையா, என்ன பண்ணி தொலைறது? யார் சொல்கிற நீ? பொதுவாக சொல்கிறேன், தலைவன் சரியா இல்லைன்னா சரியா இருக்காது கட்சி. சேட்டை, மீட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் அமிச்சாச்சு. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. பார்த்துக்கலாம் விடு. எங்கே முடிஞ்சிச்சு அந்த வீடியோ? ஒழுங்காப்பா இன்னும் பேலன்ஸ் ஆகுது. குடும்பத்தை கழுவி ஊற்றிக்கிறாரு அவரு. ஏன் குடும்பத்தையா? ஆமாம், நீ ஃபுல்லாகவே காமிக்க மாட்டே எதையும். நீ ஃபுல்லாகவே புரிஞ்சிக்க மாட்டே எதையும். பாதி நினச்சிட்டு எதுனா ஒன்று பேசிடுறது. ரொம்ப ரொம்ப எடுத்து பேசுகிறேன். ஆமாம், இது சரியில்லை. ஆமாம் அண்ணே சரி பாருங்கண்ணே. அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் பணம் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க. அவன் எனக்கு கைவழி கூட டான்ஸ் ஆடி இருக்கிறான். இதுவும் சீமானுக்கு தெரியல. முட்டாள் ஊர்லாம் சுத்தி இருக்கிறான். டேய் சேட்டை, இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? அதுதான் தெரியல. என்னத்துக்கு வீட்டில் இருக்க ஒன்றுமே போல. எப்படி நடந்துச்சு இது? அந்த ஸ்டெப்பு பாரு பயங்கரமாக. அவர் அதை மட்டும் ஜூம் பண்ணி வச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது அது. ஆமாம், இவன் என்னை மட்டும் ஏன்டா எப்படி டார்கெட் பண்ணுறான்? இவனுக்குலாம் எப்படி என்னை பற்றி வெளியே தெரியுதுனே தெரியலையடா. இவங்க இன்னும் உன் மேலே எனக்கு ரொம்ப அதிக சந்தேகமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்? வீட்டில் இருக்கிறது நீ ஒழுங்காக இது பண்ணுறதுக்கு உனக்கு தெம்பு இல்லை. 20 லட்சம் 15 லட்சம் அண்ணி டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க. இது தெரில உனக்கு. இதில் வேற ஃபண்ட்ஸ் வந்துச்சா? கேட்டா உனக்கு எல்லாமே தெரியுது, என்கிட்ட ஏன் சொல்லலை? எனக்கும் இதை பார்த்து தான் தெரியும். எனக்கு வேலை இருக்குது, நான் வெறும் அனுப்பி மட்டும் விட்றேன். போ, தேவையில்லாத வேலை விசாரிச்சு விடு. தம்பி, நான் உனக்கு எது கூப்பிட்டேன் உனக்கு தெரியுமா? எதுங்கண்ணா? செழிப்பாக இருக்கியப்பா. எல்லாம் அழகா இருக்க. சரி, ஆட்டத்தை நிறுத்து. நான் கோவத்தில் இருக்கேன். ஏண்ணா என்னாச்சுண்ணா? நான் தப்பு பண்ண. எதுக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாதா? தெரிலண்ணா, நானே பண்ணேன். சரி, அக்கா உனக்கு 15 லட்சம் அமிச்சாளா? அண்ணி? அதான் கேட்குறேன். அக்கா? ஆமாண்ணா, அண்ணி பிஸ்னஸ்க்காக 15 லட்சம் கொடுத்தாங்கண்ணா. ஏன் அக்கான்னு சொல்ல மாட்டியோ? என்ன சரி, கொடுத்தா பிஸ்னஸ் பண்ணியா? பண்ணண்ணா, லாஸ் ஆயிடுச்சுண்ணா. லாஸ் ஆயிடுச்சா? என்னடா 15 லட்சம் லாஸ் ஆயிடுச்சுன்றான். சரி போது, 15 லட்சம் போது, விட்டுரு. சரி, வேற எதுவும் கொடுக்கல அக்கா? இல்லைண்ணா, அண்ணி மறுபடியும் 20 லட்சம் கொடுத்தாங்க. 20 லட்சமா? அதையாவது ஒழுங்கா வச்சிருக்கியா? ஆனால் அது ப்ராசஸ் போயிட்டு இருக்குதுண்ணா.
என்ன பிஸ்னஸ்? ஆனால் அது சஸ்பென்ஸ். அது அன்னைக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லு. அக்கா? உனக்கு அக்கா இல்லைண்ணா, அண்ணினா நல்லா இருக்கு. இனிமேல் அக்கா பேச்சு கேட்டு ஒழுங்காக நடக்கணும். கண்டிப்பாண்ணே. சரி, இன்னொரு விஷயம், கஷ்டமாக தான் இருக்கு, காட்டி தொலைகிறேன். இது என்ன? இது என்னடா இது? அண்ணி நான் டான்ஸ் நல்லா இல்லைண்ணா. அண்ணா அண்ணா, இது எப்படா அண்ணன்? இது எப்போ அண்ணன்? நம்ம பொங்க வச்சோம்ல, வேலை என்ன? ஓட்டுறது. என்ன ஓட்டுறது? இன்னும் மொட்டையா சொல்கிறேன், என்ன ஓட்டுறது? கார் ஓட்டுறது. கார் ஓட்டுறது தானே? இந்த கார் வாங்கினது நான், ஓட்டுறது நீயாடா? ஆனால் உனக்கு ஓட தெரியலனாலும் நான் நல்லா ஓட்டுறேன். நீ கார் தான் சொல்கிற? ஆமாண்ணா. ஆமாண்ணா. இனிமேல் நானே கார் ஓட்டிக்கிறேன். ஆனால் உனக்கு ஓட தெரியாதுண்ணா. என்ன ஓட்ட தெரியாது? எனக்கு ஓட்ட தெரியும் நல்லா. அன்னிக்கிட்ட பேசிக்கிறேண்ணா. ஏய் என்னண்ணா? அண்ணா, இந்த ஊரில் எத்தனை காரை ஓட்டியிருப்ப? இந்த ஒரே ஒரு கார் நான் ஓட்டிக்கிறேண்ணா. கார் தானடா சொல்கிற? ஆமாண்ணா. சரி, கார் என்ன கலரு? லைட்டாக கருப்புண்ணே, நல்லா இருக்குண்ணே. லைட்டாக கருப்பா? யோ, கார் கருப்பு தானேயா? லைட்டாக கருப்புன்ற கார் தானே சொல்கிற நீ? ஆமாண்ணா. சரி அண்ணா, அன்னி கூட போகிறேண்ணா. அண்ணி உனக்கு அப்பப்போ வேலை வச்சுக்கிட்டே இருப்பாளா? ஆமாண்ணா, இப்போ லவர் ஸ்டே வருதுல்லண்ணா, அதான். எப்போ இதுக்கப்புறம் உனக்கு அவ அக்கா? முடியாது. எனக்கு அவன் அக்காலாம் இல்லை, அண்ணி அண்ணி அண்ணி. டேய், நீ டிரைவர்ரா, நான் தானே உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். நான் சொல்கிறதா நீ கேட்கணும். இல்லை, நான் அண்ணி சொன்னதான் கேட்பேன். அண்ணி சொன்னாதான் கேட்பியா? நான் போய் ஆடணும், நீ விடுங்க, எல்லாம் வந்திருக்காங்க. எப்பாடுறா, ஒரு நாள் வெளியே போகணும்டா, கார் சாவியை கொடுறா. நான் 2 நாள் 4 நாள் போயிட்டு வாங்க. எனக்கு சாக்லேட் டே, ப்ரப்போசல் டே, ரோஸ் டே நிறைய இருக்குது. நான் அன்னி கூட நல்லா கொண்டாடுறேன். நீ விட மாட்டேன் அண்ணிய? அவனை அண்ணி தானே அவ, வேற எதுவும் இல்லை, அண்ணி மட்டும் தானே. சரி சரி, இந்த பாரு, டான்ஸு கின்ஸ் ஆனா வீடியோ எதுவும் எடுக்க மாட்டீங்கல்ல? ஐயோ, சத்தியமாலாம் எடுக்க மாட்டேனேன். ஆனால் ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கண்ணா. போயிட்டாங்களா? ஐயோ, சூப்பராக இருந்துச்சுண்ணே. டான்ஸ் ஆடினீங்களா? அண்ணியோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே. இவன் டிரைவர்ன்றதே மறந்துடுறானே. இவனுக்கு நான் எதை சொல்லி புரிய வைக்கிறது? அவளும் புரிஞ்சுக்க மாட்றான். டேய் அண்ணே, உன்னை தூக்கலானா அவளும் அதை கேட்க மாட்டேங்கிறா. நீ போய் பழகாதான் நீயும் கேட்க மாட்டா. தூக்குறேண்ணே. தூக்குறியா? என்னண்ணா? எதனா? இல்லைண்ணா, இந்த ஃபங்க்ஷனு இதெல்லாம் சொல்ல வந்தேண்ணே. சரி, போனி. இப்போ நீ பத்திரமா பார்த்துக்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு வந்து பேசுவேன், புரியுதா? நான் பார்த்துக்கிறேண்ணே. இவன் சொல்கிறதே சரியில்லையே. நம்மளுக்கு எதிரி வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்கானுங்க. இதை விடக்கூடாது, ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்னால முடியல. இதை வச்சு இவனுக்கு எவ்வளோ மீன் மெட்டீரியல் தயாரிச்சுட்டு இருக்கானுங்க. கேட்கலாமா வேணாமா? கேட்டாலும் பயமா இருக்கு. கேட்டுருவோம். யாரு? அடியே கயல், என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சரி, வீடியோலாம் பார்த்தேன். என்ன சும்மா தானே டான்ஸ் ஆடுறீங்க? நம்ம தம்பி தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தம்பி தானே? ஆமாம். அவன் என்ன வந்து அவன் உன்னை அக்கானே சொல்ல மாட்டேங்கிறான், அண்ணி அண்ணின்னு கூப்பிட்றானே. பாசமுள்ள தம்பி தானே? அப்படியா சொன்னா? என்னடி வைக்கலாம் போடுற? நீ இது மாதிரி பண்ணதே இல்லையே. சரி, சொல்லுங்க. இப்போ என்ன அவங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா? ஆமாங்க. ஆமாவா? எங்க அவன்? தம்பி வாப்பா. அண்ணி, இங்கே என்ன நீ பண்ணுறீங்க? வேற ஒரு மூமெண்ட் பார்த்துருக்கேன். அப்படியா? அதுதான் நீ அவ்வளோதான். டேய் 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 நீ ஆடுறா. இருங்கடா. டேய் பாருங்கடா. காட்டுனேன். டேய் டேய் இருங்கடா. டேய்
கையில என்ன இதெல்லாம்? டேய் சரி என்ன பாட்டுனா சொல்லுங்கடா. அந்த காலத்துல டாண்டியா ஓ அதுவா நல்லா தான் இருக்கும். ஆர்வமா? தாண்டியா ஆட்டம் ஆட தசரா கூட்டம் கூட. போய்க்குங்களா அண்ணா நீருமாண்ணே அவனை இப்படி ஆக்கிட்டாங்கடா, என்னடா பண்றது? என்னால் வர முடியாது, நீ அனுப்பி விடு. கயல் கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, நீ என்னோட பொண்டாட்டி. இந்த மாதிரி தம்பிங்கள் கூடலாம் நீ பழகுறது நிறுத்திக்க. நான் வந்து டான்ஸ் ஆடுறேன் டெய்லி. ஓகியம் நான் டான்ஸ் ஆடுறேன்மா. என்ன சந்தேகப்படுறீங்களா? ஐயோ கயல் அப்படிலாம் இல்லைம்மா, நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். நான் கிளம்புறேன். ஏய் என்னடா இது எல்லாம்? நான் கேட்கணும், அது என்ன இது? அவனுக்கு 2 பேரும் ஆடின வீடியோவே இப்படி அசிங்கமாக போயிட்டு இதில் கூட சேர்ந்து நீ ஆடினுக்கிற என்ன ஸ்டெப் அது? அது ஏதோ தாண்டி ஆட்டமும் ஆடவாண்டா, நல்லா தான் இருந்துச்சு பாட்டு. உங்களோட வெக்கமே இல்லை. இல்ல. கன்ஃபார்ம் பைத்தியக்கார ஃபேமிலின்னு ஒரு வீடியோ வந்துடும் இப்போ. இல்லைடா என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி அவளையும் நம்ம திட்ட முடியாதுல்ல, அப்புறம் அவள் ஏதாவது கோச்சிக்கிட்டானா? எனக்கு புரியுது உங்கள் கஷ்டம். ஏன்னா வந்து வெளியில் ஒரு 4-5 இருக்குது, அதனால் கேள்வி கேட்க முடியல. புரியுது எனக்கு. கட்சி மீட்டிங் எது வருதுதான். இது நமக்குள்ள இருக்கட்டும். 4 நாளாக ஒரு ஃபண்டு வர மாட்டேங்குது. ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை. சே எவனாவது ஒருத்தர் நல்லது செய்ய சொல்கிறானா? அண்ணே 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 என்னடா ஆச்சு உனக்கு? அண்ணே காலத்து ஃபோனாக வந்து நிற்கிறேன் அண்ணே. இடத்துல கால் பண்ணுறாங்கண்ணே. அவனே அவனே நீ சரி அதை போது நிறுத்து. நீ முக்கியமான கால் தானே? ஆமாண்ணே. பேசலாம்ல? நீ எது காதை வச்சுட்டு இருக்க? அண்ணே இப்போ அங்கேருந்து காசு வருது, அதெல்லாம் உனக்கு எவனும் தெரியக்கூட, புரியுதா? ஹலோ, உன் காது வரையும் கேட்குதா? அப்படிலாம் ஒன்று. எனக்கு கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. முடிச்சவனுங்க. டேய் அண்ணே உங்ககிட்ட என்னடா சொன்னான்? அண்ணே இதே தானே திட்டுறான் அண்ணன். என்னவோ அத்வீதமாக திட்டானே. ஓ இப்போ நீ திட்டு வாங்கிட்டு வந்து நான் திட்டணும்னு ஆசை. அண்ணே ஒரு காலில் ஹோட்டல் வச்சு வந்து வந்தபடியாகுண்ணே. போ எதையும் எடுத்துவா போ. அண்ணே 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 கால். ஐயோ அண்ணா இது நல்ல கால்ண்ணே. இவ கண்டிப்பாக நம்மளுக்கு டொனேஷன் காசு வருண்ணே. ட்ரஸ்ட்டு வருண்ணே. ட்ரஸ்ட் மீனா எடுக்கலாம்ல? அண்ணா எடுண்ணே. அண்ணா எடுண்ணே. டேய் இருங்கடா, ஏன்டா இப்படி திட்டுறீங்க? நான் என்னடா பண்ணேன்? ஐயோ என்ன பேச விட மாட்டாங்க. அப்பா ஏய் எனக்கு டொனேஷனே வேணாம். இன்னொரு கால் வருது. இது வந்து பார்த்தா ஈழ துண்டு வர மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம டொனேஷன் கால் தான். அவ்வளோதான். பொம்பளையிலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாமே நம்மளை திட்டாளுங்க. இதே மாதிரி போனால் நம்ம நிலைமை என்ன ஆகிறது? ஐயா கம்மம் பண்ணுங்கய்யா. ஒரு நாரப்பயிர்களை நம்பி கட்சி ஆரம்பித்தேன், எனக்கு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க ஐயா. அண்ணா நீ எங்கடா இங்க? ஏய் சேட்டா நீயாடா, நல்லா இருக்கியாடா? அண்ணா பாடுறா எப்படி அண்ணா இருக்கேன்னு. நம்ம சேனல் தானே? என்னதா? அண்ணா இங்கே தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கியாண்ணே நீ? டேய் இது வரையும் நான் பார்க்கவே இல்லைடா நீ. இல்லை நான்லாம் காரில் வருவேன், காரில் போவோம், அவ்வளோதான். இன்னைக்கு சும்மா நடந்து போகலான்னு பார்த்தா. டேய் ஏதாவது கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தால் அண்ணா இல்லைண்ணா அதெல்லாம் திறமை இருக்கணும். உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. டேக் கேர்ண்ணே. அப்பாவே என்னடா இந்த நிலைமை கொண்டு போயிட்டான். சரி இன்னைக்கு நம்மளுக்கு சோத்துக்காவது கொடுத்துட்டு போனானே. ஐயா ஐயா தூரம் ஒருத்தர் வராது. ஐயா ஓ இவனுக்கு டேய் காலம் உள்ள டேய் பாப்கார்ன் வர டேய் சாப்பிட. டேய் தெரியலையாடா என்ன? யார் நீ? டேய் அண்ணன்டா. யாருக்கு யார் அண்ணன்? டேய் அண்ணன்டா, சட்டையை பாடுறா, சட்டையை பார்த்து கூட தெரியல. அண்ணன்டா டேய். அண்ணா நல்லா இருக்கேண்ணே. உடம்பு பரவாயில்லையாண்ணா? மனசாட்சி இருக்கா? எல்லாம் வர இருக்கேன் நான். அவ்வளோதாண்ணா குறை. அவனுக்கு என்ன குறை? சரிண்ணா என் பாடி பாப்கார்ன் வாங்கி தரணும். டைம் ஆகுண்ணா. டேய் டேய் ஏய் யார் அவன் பொண்டாட்டி? அண்ணா அண்ணி தானே? அண்ணியா? ஆமாண்ணே. டேய் அண்ணா பார்த்துறேன். டேய் பிச்சைக்கார போய் 5 ரூபா போட்டு போகிறான். 15 வருஷம் கொடுத்துருக்காடா அவன். பாவிகளா என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கு?
இவன் என்னன்னா அவன் சேனல் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இந்த டிரைவர் பையன் எப்படி வந்தான்? சாட்டை கூட மன்னிச்சிடலாம் போல. இந்த டிரைவர் பையன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகிறானே, விடக்கூடாது. எப்படியாவது டொனேஷனை வாங்கியே அவன் எவனையாவது ஏமாத்தியாவது நான் வாங்கிடுவேன். வட்ட வட்ட பாறையிலே ஆவுக்கது திங்கையிலே வணக்கண்ணே. என்ன ஒன்றும் இல்லை, சொல்ல சொல்ல பேர் கூடலாம் அண்ணி டான்ஸ் ஆடுறாங்க, வெக்கமே இல்லைல்ல? ஆமாம் ஆமாம், வெக்கத்தை பற்றி நீ பேசுகிற. ஆல்ரெடி கல்யாணம் ஒரு பொண்ணை கழிச்சிட்டு ஏண்டா எல்லா விஷயம் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா? வெக்கமான சுடுசுரம் எதுவுமே இல்லைல்ல. ஏண்டா உன் விஷயம் தான் ஊருக்கே தெரியுமேடா. பைத்தியக்கார பையல வந்துட்டான் ஆடிக்கிட்டு வரான் அப்படியே. டேய் குழப்பப்பா இருக்கா, இது என்ன கட்சியா? முன்னெல்லாம் நான் கட்சியில் சேர்த்து வச்சிருக்கேன் பத்தியா என்ன? ஓஹோ, உன்னையே நீ அடிச்சுக்க அப்படியே அப்படியே இப்போ பில்டப் நினப்பு இதுக்கு. யூடியூப் சேனல் வச்சுட்டா பெரிய ஸ்டாருன்னு நினப்பு உனக்கு. போட ஒரு வேலையை போடுறான் பைத்தியக்கார பையன். ஓ அந்த டிரைவர்லாம் மாற்று என்னன்னு பாரு. கட்சியை ஏதாவது டெவலப் பண்ணுறதுக்கு வழி சொல்கிறான்னா கட்சியை பற்றி வெளியே அசிங்கமாக பேசுறதுக்கு தானே வழி பண்ணுறீங்க. நீ ஒழுங்காக பேசுகிறீங்களா? நான் ஒழுங்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் இடையில 2 தடவை ஜெயிலுக்கு வேறு போயிட்டு வந்தேன். அப்படியே அப்படியே ஒரு நாட்டுக்காக போராடி ஜெயிலுக்கு போய் நான் பைத்தியக்காரப்ப என்னான்னு வெளியே வந்தேன். சிறுநீரக கோளாரா? ஏண்டா கட்சியை டெவலப் பண்ணலாம்னா என்னென்னமோ பண்ணுறீங்களடா. நீ எப்படா என்னை பற்றி பேசலாம்? புரியல. முழிக்காத போ, ஒரு வேலை இருந்தா பாருங்கடா. கட்சி எவனும் டெவலப் பண்ண மாட்டாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.